அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 4/2/2025 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணியிருக்கிறதா புதிய ஜிஓ வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. இது எந்த மாணவர்களுக்கு பலனளிக்கக்கூடியது, மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு பதவியேற்றத்திலிருந்து திராவிட மாடலுடைய ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அதன் அடிப்படையில் சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா 1973லேருந்து 2004 வரைக்கும் வாங்கிய கடன்களை ரத்து பண்ணியிருக்கிறதா புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம மாணவர்களுக்கு சாதாரணமாக 2004க்கு அப்புறம் கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் ரத்து பண்ணியிருக்காங்களா? அது ஒன்றும் கிடையாது. இப்போ ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், கிறிஸ்தவ ஆதி திராவிடர்களுக்கு இந்த 3 பிரிவினருக்கு கல்வி கடனை ரத்து பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். இவங்க 2004 வரைக்கும், அதாவது 1973லேருந்து எங்கே இருக்கிறாங்கன்னு இவங்க தெரியல. இப்போ கிட்டத்தட்ட இந்த பாதி பேர் இறந்து போயிருக்கிறாங்க, வெளி மாநிலங்களுக்கு போயிட்டாங்க, வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. எந்த எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகள் தரப்பில், பொதுத்துறை வங்கிகள் தரப்பில் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இப்போ இந்த பணத்தை நம்ம யார் கொடுக்கறது, இந்த பணத்தை அரசே நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதனால் கல்வி கடன்களை ரத்து பண்ணணும், அரசு இந்த பொறுப்பை ஏத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் ஆதி திராவிடர், பழங்குடியினர்கள், இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இவங்களுடைய கல்வி மேம்படுறதுக்காக இந்த பணத்தை நாங்கள் ரத்து பண்ணுறோம், அரசே இந்த பணத்தை வங்கிகளுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, எஞ்சி இருக்கிறவங்க, அதாவது காலமானவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, எந்த எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டிங்கன்னா, 2004லேருந்து 2024 வரைக்கும் வாங்கின கல்வி கடன்கள்லாம் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு மாணவர்களுடைய பெற்றோர்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பரிசீலனை பண்ணி கடந்த தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி கடன்களை ஒரு 10% பேருக்கு தான் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 90% பேர் பாக்கி இருக்கிறதுனால உடனடியாக அனைத்து மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பெற்றோர் ஆசிரியர் கழகம் கேட்டுக்கொண்டிருக்கிற அடிப்படையில் ஆதி திராவிடர் மட்டும் இல்லை, சிறுபான்மையினர் மக்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து யாரெல்லாம் கல்வி கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுடைய கல்வி கடனை முழுவதுமாக தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கேட்டிருக்காங்க. மாணவர்களும் கேட்டுக்கொண்ட என்னங்க தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. புதிய அத்தியாயத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.